வெளிநாட்டில் ஒரு பிரபலமான ஐஸ்கிரீம் கம்பெனி இருந்தது. அந்த ஐஸ்கிரீம் கம்பெனியில் அந்த கடையில் ஒவ்வொரு நாளும் அநேகர் வாடகையில் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவது வழக்கமாக இருந்தது. அவர்கள் நல்ல அந்த ஐஸ்கிரீமை சுவைத்து சாப்பிட்டு பிறகு அந்த கப்பை ஆங்காங்கு அந்த டஸ்ட்பினில் போடாமல் ஆங்காங்கு சிதற வைத்து போவதாக இருந்தது. இதை ஒவ்வொரு நாளும் அந்த ஐஸ்கிரீம் கம்பெனியுடைய முதலாளி பார்த்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய வேலையாட்களை ஒரு நாள் கூப்பிட்டு, இப்படி ஆங்காங்கு இந்த ஐஸ்கிரீம் கப்பை சிதற செய்து போகிறார்களே, டஸ்ட்பினில் போடாமல் போகிறாங்களே, இதை என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். இந்த ஆலோசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதலாளிக்கு ஏற்புடையதாக இல்லை. கடைசியில் அந்த ஐஸ்கிரீம் கடையில் வேலை செய்கிற ஒரு கடைநிலை ஊழியர், ஒரு சிறிய ஆள், அவர் ஓடி சொன்னாராம், ஐயா நானும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? தாராளமாக சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், ஐயா அந்த கப்பை கீழே போடுறாங்கல்ல ஐயா, அந்த கப்பை அவங்க வாயிலேயே திணிச்சு அனுப்பணும் ஐயா அப்படின்னு சொன்னாராம். ஒருவேளை இதை கேட்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக அவர் சொன்ன அந்த பாணி, அந்த வார்த்தைகள் இருந்தாலும் அந்த ஓனர் அந்த வார்த்தையை கேட்ட உடனே யோசிக்க ஆரம்பித்தார். அவர் யோசிக்க ஆரம்பித்த பிற்பாடு அதனுடைய பிரதிபலனாக தான் கோன் ஐஸ்கிரீம் என்கிற அந்த ஒரு விசேஷித்த அந்த ஐஸ்கிரீமை, அந்த பிஸ்கட்டை அவர் தயாரிக்க முற்பட்டார். கவனிங்க, ஒரு சின்ன ஒரு மனுஷனுடைய அந்த ஆலோசனை, அந்த சிறிய ஒரு ஆலோசனை பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீமுடைய கடையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த கடையில் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நம்ம பார்க்குற எல்லா கோன் ஐஸ்கிரீமும் அந்த சிறிய மனிதனுடைய ஆலோசனையால ஏற்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு சின்ன மனுஷனுடைய ஆலோசனையே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குமானால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28:29 நம்முடைய கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவம் இருந்தவர். பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா ஆலோசனைக்கும் தடுமாறுகிற நேரத்திலெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து, ஆலோசனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை ஆச்சரியமாக செயல்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையிலே உங்களை அர்ப்பணியுங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஆலோசனை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.